மாதம் நடக்க வேண்டிய கூட்டம் 2 மாதம் கழித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 103 பொருளாதார சப்ஜெக்ட் கொண்டு வந்தாங்க. கூட்டம் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான பாலம் புதிதாக அவனாசி ரோட்டில் திறந்துள்ள 10.1 கிலோமீட்டருக்கு இந்த பாலத்தை கொண்டு வந்தது திமுக தான் என்று ஒரு பொய்யான ஒரு பதிவை மாமன்றத்தில் பதிவு செய்தார்கள். அதற்கு கண்டனம் அதற்கு நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்காரர் என்ன சொன்னோம் என்றால், இந்த பாலத்தை கொண்டு வந்ததற்கு ஓப்பன் பண்ண முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறீங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தை கொண்டு வந்த கோவைக்கு பெருமை சேர்க்கின்ற இந்த திட்டத்தை பாலத்தை கொண்டு வந்த முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் SP வேலுமணி அவர்களுக்கும் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் ஒரு நன்றி சொல்லி தீர்மானம் நிறைவேற்றணும் நாங்கள் கேட்டோம். அதுக்கு திமுக காரங்க பச்சை பொய், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 5% தான் வேலை நடந்தது, நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை பதிவு பண்ணோம். அதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநடப்பு செய்திருக்கு. இன்றைக்கி மாவட்ட உறுப்பினர் கோவையில் இன்றைக்கி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வந்தபோது பார்த்திங்கன்னா என்ன திட்டம் கோவை மாநகராட்சி பகுதியில் கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க பொள்ளாச்சி ரோடு சொல்கிறோம், உக்கடம் ரோடு மேம்பாலம் சொல்கிறோம், திருச்சி ரோடு மேம்பாலம் சொல்கிறோம், அதே மாதிரி அவனாசி ரோடு பாலத்தை கொண்டு வந்திருக்கோம், புறவாச்சாலைகளை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி எல்லா பில்டிங்கும் கோயம்புத்தூருக்கு அத்தனை அரசு அலுவலகங்களும் புதுசு கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டு காலத்தில் கோவைக்கு ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களான்னு சொல்லுங்கள். ஏன் இந்த பாலத்தை தொடர்ந்தாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, சுமார் 55% வேலை அதிமுக பிரிவில் அவனாசி ரோடு மேம்பாலம் பண்ணி முடிஞ்சிருச்சுங்க. ஏன்னா அது நிறுத்த முடியாது, அதனால் இவங்க அதை செஞ்சுட்டாங்க. இவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு திட்டத்தை நிறைய நிறுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் லாரிலோட அவ்வளோ ஒரு கூட்ட நெரிசல் ஆகுதுங்க. பாலம் கொண்டு வந்தோம், அதையும் அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 100 ரோடு மேம்பாலத்தில் டவுன் ரேம் கொண்டு வந்தோம், அதையும் நிறுத்தி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸ்கீம் ரோடு நிறைய கொண்டு வந்தோம், காரமடை கொண்டு வந்தோம், மேட்டுப்பாளையம் ரோடு மேட்டுப்பாளையம் புறவழி சாலை கொண்டு வந்தோம், அப்படி மேட்டுப்பாளையம் ரோடு 5 ஹவர் கொண்டு வந்தோம், எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுருக்காங்க. அதேமாதிரி இவங்க சொல்ல போனால் ஒரே ஒரு திட்டம் சொல்லுவாங்க, செம்மொழி பூங்கா கொண்டு வந்தோம் அப்படிம்பாங்க. அது என்னது பூங்கா மாதிரியே நிகழ்வு பாருங்கள், வெறும் பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க. எங்காச்சும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பூங்கா இன்னும் கட்டியே முடிக்கல, ஆனால் 4 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. அப்படி ஒரு மானங்கட பொழப்பு தான் கோவை மாநகராட்சி நடந்துட்டுருக்கு. அதனால் இந்த கோவை இன்றைக்கி அதை விட பார்த்திங்கன்னா கோவை மாநகராட்சியில் மாபெரும் மெகா ஊழல் நடந்துகிட்ருக்கு. ஏன் அப்படின்னா இந்த 103 சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 52 சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்த மேயர் முன்னனுமதி கொடுத்துருக்காங்க. அப்போ நிறைய கைவிட்டு நடந்திருக்கு. இது கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா 103 சப்ஜெக்டில் 52 சப்ஜெக்ட் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஏதோ உள்நோக்கத்தோடு தான் பண்ணியிருக்காங்க. இதை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சங்கனூர் பகுதியில் சுடுகாட்டு பகுதியில் ஏதோ லேஅவுட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மண்டலத்தில் இருக்கிற அதிகாரி போய் மற்ற மண்டலத்தில் அப்ரூவல் வாங்கி கொடுத்துருக்காங்க, பில்டிங் சரி லேஅவுட் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் மாபெரும் ஊழல் நடந்திருக்கு. இதெல்லாம் இந்த மாநகராட்சி சொல்லப்போனால் இந்த கோவை திமுக மேயரை விஜிலன்ஸ் கீழே கொண்டு கண்டிப்பாக விசாரணைக்கு உட்படுத்த வேண்டுங்கிறது அதிமுக சார்பில் கோரிக்கைங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.